சொல்லிட்டு அந்த இடத்துக்கு கிளம்ப ஆரம்பிச்சிடும். அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அங்க இருக்க கொடியில பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணோட துணி காஞ்சிக்கிட்டு இருக்கும். அதை எடுத்து வச்சு அழுதுகிட்டு இருக்கும். ஏன்னா ரொம்ப நாளாவே தனியா வாழ்ந்துட்டு வந்தான். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு இருக்குது தெரிய வரும். உடனே அதே இடத்துல மயங்கி கீழே விழுந்துருவான். இவன் கண் முழிச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இவன் கண்ணு முன்னாடி ரொம்பவே ஒரு அழகான ஒரு பொண்ணு இருக்கும். அதை பார்த்த உடனே இவன் ரொம்பவே சந்தோஷப்படுவான். இந்த உலகத்துல எல்லாருமே இறந்து போயிட்டாங்க, நீ நானும் மட்டும்தான் உயிரோட இருக்கணும் அந்த பொண்ணு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும். அந்த பொண்ணு ரொம்பவே சந்தோஷத்துல இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு இவகிட்ட கிஸ் பண்ணலான்னு கிட்ட வரும். கண் முழிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வேற ஒரு பொண்ணு இருக்கதை பார்க்கும். அதை பார்த்த உடனே இவன் ரொம்பவே பயந்து போயிடும். இப்ப நடந்தது எல்லாமே இவனா கிரியேட் பண்ண ஒரு இல்யூஷனா இருக்கும். அதுக்கப்புறம் இங்க நடந்தது எல்லாத்தையும் அந்த பொண்ணு கிட்ட அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா அவன் கையில அந்த பொண்ணோட ட்ரெஸ் இருக்கதை பார்க்கவும் உடனே அவன் தப்பானவன் நினைச்சு உடனே கண் எடுத்து ஷூட் பண்ணலான்னுட்டு இவனு கையை மேல தூக்கிக்கிட்டு நீ நினைக்கிற மாதிரி நான் தப்பானவன் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த துணியை கீழே போடுவோம். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அந்த கண்ணை தூக்கி பேக்ல வச்சிருவோம். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கிட்ட எல்லாத்தையும் தெளிவா சொல்லிக்கிட்டு இருக்கும். நம்ம 2 பேரை தவிர எல்லாருமே இந்த உலகத்துல இறந்து போயிட்டாங்க, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடலாம்னு சொல்லிட்டு கையை கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க. யாருமே இல்லாத அந்த உலகத்துல பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் ஜாலியா இவங்க லைஃபை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க.